சர்வசாதாரணமாக கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணேன்னு. நிறைய அம்மா அப்பாவே எனக்கு அப்படி கேட்குறாங்க பசங்களை பார்த்து, நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க அப்பாவை பார்த்து, நிறைய மனைவிமார்கள் மனைவிமார்கள் கேட்க தான் செய்வாங்க. அதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கல்ல, அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறதுனால தான். நன்றி மறக்கிறதுனா இது இல்லை, ஏமாத்துறது இல்லை, கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்லை அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை அந்த இடத்துல. எங்கேயும் ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம், அவன் வாழ்க்கையே கொடுத்துருப்பான். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க இதே வார்த்தையை, அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான், கடைசியாக நீ என்ன செஞ்சேன்னு கேட்டுருவான். அதனால தான் பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நிற்கிறது? அதனால் அங்கேருந்து அவ்வளோதான் எதிர்பார்க்கணும், அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது மற்ற உறவுகளோ நண்பர்களோ அங்கீகாரத்தை சொல்கிறேன். நம்ம கடமை கரெக்டாக செய்யணுங்கிறது வேற, பட் ஆனால் அங்கீகாரத்தை சொல்கிறேன். அவங்க ஏற்றுக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி தோற்று போயிடுவோம். என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? எங்கேயோ பட்டம் வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் எங்கேயும் இல்லை, சத்தமாக சிரிக்கிறீங்க.